السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 28வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே சென்ற வகுப்பின் தொடராக சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 34, 35வது வசனங்களுடைய படிப்பினைகளை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வசனங்கள் பல்வேறு விதமான படிப்பினைகளை உள்ளடக்கியிருக்கின்றது. அவற்றில் சிலவற்றை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே வபஷ்ஷிரில் முஹ்பிதீன், பணிவாக அடக்கமாக நடப்போருக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்று சொல்லிவிட்டு அவர்களை பற்றி 4 முக்கியமான பண்புகளை சொன்னார். அதிலே முதலாவது, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யும் பொழுது உள்ளங்கள் நடுநடுங்குவது. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய பாதையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை, துன்பங்களை தாங்கிக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது. மூன்றாவது, தொழுகையை நிலைநாட்டுவது. நான்காவது, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது. இந்த 4 பண்புகளுமே பணிவினுடைய வெளிப்பாடுகள். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பணிவினுடைய வெளிப்பாடுகள் தான் அவை. இந்த 4 பண்புகளும் கட்டாயம் ஒருவரிடத்திலே இருக்க வேண்டுமா என்றால் அப்படி கட்டாயம் அல்ல. ஏனென்றால் சில மூமின்களை பொறுத்தவரை அவரிடத்திலே செலவழிப்பதற்கு எதுவும் இருக்காமல் இருக்கலாம். சில வேளை எதுவுமே கொடுப்பதற்கு எதுவுமே அவரிடத்தில் இருக்க மாட்டாது. அப்படி என்றால் இதனுடைய கருத்து என்ன? இந்த செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவற்றில் எதனையும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். இவற்றில் எதனையும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. வாய்ப்பு இருந்தால் செய்வதை தவிர்க்க மாட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யப்பட்டால் அவர்கள் அஞ்சுவார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, உறுதி இருக்கின்றது. உறுதியின் பலமான உறுதி அவர்களிடத்திலே காணப்படுகிறது. அதே போல அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் தாம் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் அவ்வாறு நடுநடுங்குகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா இங்கு அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக, உள்ளத்திலே பயமுண்டாகும், அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பார்கள் என்ற இந்த வசனம் இதே போன்ற சூரத்துல் அன்ஃபாலிலே இடம் வரக்கூடிய 2வது வசனம், சூரத்துல் ஸுமரிலே இடம் வரக்கூடிய 23வது வசனம் போன்ற வசனங்களிலே சொல்லப்படக்கூடிய அதே விடயங்களைத்தான் திருப்பி சொல்லுகின்றது என்பதை நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இப்படித்தான் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் செய்யப்படும் பொழுதோ, அவரை திக்ர் செய்யும் பொழுதோ அவர்கள் உள்ளம் அச்சத்தால் நடுங்கும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, செலவழிக்கக்கூடியவர்களாக, பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்கு மாற்றமாக சில அறிவிலிகள், சில பித்அத்துவாதிகள் செய்வது போல சப்தமிட்டுக் கொண்டு, ஆடல் பாடல்களை ஈடுபட்டுக் கொண்டு, கழுதைகளைப் போல கத்திக்கொண்டு இருக்க மாட்டார்கள். சிலரை பார்த்தால் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்வார்கள்? பெரும் ஒரு ரணகலமாக காணப்படும் அந்த சபை. கேட்டால் திக்ருடைய சபை என்று அவர்கள் பெயர் சொல்வார்கள். இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பணி உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு என்ன பண்புகளை சொல்கிறானோ அந்த பண்புகளுக்கு மாற்றமாக நடந்து கொண்டு இதுதான் உண்மையான இறைபக்தி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தையோ அல்லது சஹாபாக்களுடைய அந்தஸ்தையோ அடைய முடியாது. அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதில் மாரிஃபாவிலும் அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அல்லாஹ்வுடைய கண்ணியம், இவற்றிலெல்லாம் நீங்கள் ரசூலுல்லாஹ்வையும் சஹாபாக்களுடைய தரத்தையும் ஒரு நாளும் அடைய முடியாது. அப்படி உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த அவர்களுடைய நிலைமை அல்லாஹ்வை பற்றி ஞாபகம் ஊட்டும் பொழுது எப்படி இருந்தது? அல்லாஹ் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தண்டனையை நினைத்து அஞ்ச வேண்டும். இப்படித்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் செயற்பட வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ் ரசூலுடைய
அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைப்படி சஹாபாக்களுடைய வழிமுறைப்படி உள்ளவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் மாஇதா 83வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டதை செவிமடுத்தால் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தின் காரணமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும், கண்ணீர் கண்ணீர் கொட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய இறைவா, நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம், எம்மையும் சாட்சி கூறுபவர்களில் எழுதி விடுவாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வை ஞாபகம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி பேசப்படும் பொழுது இப்படித்தான் ஒழுக்கமாக, பண்பாக, அறிவுபூர்வமாக செயற்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக சப்தமிட்டு சபையை குழப்பிக் கொண்டு, சப்தமிட்டுக் கொண்டு, ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், எல்லா மதங்களும் மார்க்கங்கள், இஸ்லாத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சட்டதிட்டங்களிலே மாற்றங்கள் காணப்பட்டாலும் அவைகள் அனைத்து மார்க்கங்களுமே அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு அதனை விளைவிக்க கூடாது என்பதிலே ஒற்றுமையாக இருந்தன என்பதை எங்களால் பார்க்க முடியும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா இங்கு எல்லா சமுதாயத்துக்கும் நாங்கள் இந்த அறுத்து பலியிடக்கூடிய ஒரு முறையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இறுதியிலே என்ன சொல்கிறான், உங்களின் இறைவன் ஒரே ஒருவன் தான், அவனுக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறான். அவனுக்கு அவனை மாத்திரமே வணங்கி வழிபடுங்கள் என்பது அதனுடைய கருத்து. அவனை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் எங்களுடைய உச்சகட்ட பணிவை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. ஃபலஹு அஸ்லிமு என்று அவனுக்கே என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், வரையறுத்து சொல்லியிருக்கிறார். எப்படி இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் என்றால் வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற கருத்து அதிலே இருக்கிறது. அதே போலதான் அவனுக்கு மாத்திரமே நீங்கள் சரணடையுங்கள், கட்டுப்படுங்கள் என்றால் வேறு யாருக்கும் நீங்கள் வணக்க ரீதியான கட்டுப்பாட்டை தெரிவிக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்பதனுடைய கருத்து. அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், இந்த வசனத்திலே இந்த உதுஹையா அறுத்து பலியிடுதல், அப்படி அறுத்து பலியிடுவது பிஸ்மில்லா சொல்லுதல் என்பவைகள் எல்லாம் ஒரு தனி இபாதத், தனி வணக்கம். அது அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தின் ஒரு பகுதி. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை நிரூபிப்பதற்கான ஒரு செயற்பாடுதான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாங்கள் அறுத்து பலியிடுவது. அவனுக்கு முழுமையாக நாங்கள் கட்டுப்படுகிறோம், அவனிடத்திலே முழுமையாக நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்பதற்கான அறிகுறிதான் அது. அதன் மூலமாக ஒரு ஏழை பயனடைய வேண்டும் என்பது மாத்திரம் அதனுடைய எதிர்பார்ப்பல்ல, மாற்றமாக அது தனி ஒரு இபாதத். அதன் மூலமாக நமது ஏகத்துவமும் என்பது அல்லாஹ்வுக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த பணிவும் வெளிப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக குர்பானிகள் ஆடு மாடு ஒட்டகைகள் இருந்துதான் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதும் இங்கு எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. பஹீமத்துல் அன்ஆம், பஹீமத்துல் அன்ஆம் என்றால் ஆடு மாடு ஒட்டகங்களை குறிக்கின்றது. அவற்றிலே இருந்துதான் நாங்கள் குர்பானை கொடுக்க முடியும், உதுஹையா கொடுக்க முடியும் என்ற விடயத்தையும் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை குறிப்பிட்டு விட்டு, அதே போல குர்பானியை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு, ஏன் இந்த பணிவை பற்றி இங்கு குறிப்பிட வேண்டும்? உபஷிரில் முஹ்பிதீன், அடக்கமாக இருக்கக்கூடிய, பணிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், ஹஜ்ஜில உள்ள பல விடயங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். முதலாவது, எங்களுடைய சாதாரண ஆடையை நாங்கள் களைந்து விட்டு ஹராமுடைய துணியை நாங்கள் அணிந்து கொள்கிறோம். அதே போல தலையை நாங்கள் திறந்திருக்கிறோம். அங்கு நாங்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பல்வேறு விதமான சிரமங்களை, புழுதியை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கின்றோம். புழுதிகள் எல்லாம் எங்களுடைய மேலிலே படுகின்றன, எங்களுடைய தலைகளிலே முடிகளிலே ஒட்டிக்கொள்கின்றன. அதே போல பல செயற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். அதை ஏன் அது விதியாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய பின்னணி என்ன என்பதை எங்களால் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அப்படியான பல்வேறு விதமான சிரமமான செயற்பாடுகளையும் நாங்கள் செய்கின்றோம். அப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் செய்வதாக இருந்தால்
அது எம்மிடத்திலே அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்தால் தான் நாங்கள் செய்ய முடியும். யார் அல்லாவுக்கு முழுமையாக வழிபட்டு பணிவோடு அல்லாஹத்தாலா ஒரு விடயத்தை சொன்னால் செய்வதுதான் எனது கடமை, எனது பொறுப்பு என்று உணர்கிறார்களோ அவர்களால் தான் இவற்றை எல்லாம் செய்ய முடியும். இரண்டாம் சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை விட அபூர்வமான பல விடயங்களை நாங்கள் ஹஜ்ஜிலே செய்கின்றோம். எனவேதான் அல்லாஹத்தாலா இங்கு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பணி உள்ளவர்கள், அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லி அவர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள். அதே போல தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். ஏனென்றால் சிரமமான நேரங்களிலே ஹஜ்ஜுடைய வழக்கங்களிலே எல்லாம் ஈடுபடக்கூடிய சிரமமான நேரங்களில் கூட தொழுகையை நாங்கள் நிலைநாட்டி அதே நேரத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதாக இருந்தால் அல்லாவை நேசிக்காமல் இந்த தொழுகையிலேயும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதின் மீது உள்ள அந்த விருப்பத்தையும் தவிர வேறு எதுவும் அதற்கு காரணமாக இருக்க முடியாது. செலவழிப்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பாக இங்கு சொல்வதற்கான காரணம், நாங்கள் பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கு நாங்கள் பழங்களை செலவழிக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே வளமையை விட அதிகமாகத்தான் அந்த பிராணிகள் விற்கப்படும். அந்த ஆடு மாடு ஒட்டகைகள் வளமையாக விற்கக்கூடிய விலையை விட கூடுதலான விலையில் தான் விற்கப்படும். அப்ப அந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய பணத்தை செலவழித்து அவற்றை நாங்கள் கொள்வனவு செய்து அவற்றை நாங்கள் பலியிட வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எனவேதான் இங்கு செலவை பற்றி சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் என்பதாக சில அறிஞர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரின் போது ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அமைதி அடையும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துர் ராத் 28வது வசனத்திலே சொல்கிறார். ஆனால் இங்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இரண்டையும் நாங்கள் எப்படி இணைத்து புரிவது என்று கேட்டால், அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது உள்ளம் விரிவடையும். ஏன் விரிவடைகின்றது? அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவை உண்மைதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இதன் மூலமாக எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கின்றது, உள்ளம் அமைதி அடைகின்றது. நம்பிக்கை அதிகரிப்பதனால் உள்ளம் அமைதி அடைகின்றது, உள்ளங்களில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. அச்சமே ஏற்படுகிறது என்று கேட்டால், நேர்வழியை விட்டும் நாங்கள் வழி தவறி விடுவோமோ என்ற ஒரு அச்சம், அல்லாஹ் தஆலா நமது அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுவானோ என்ற ஒரு அச்சம். அதுதான் அந்த அச்சம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு உள்ளத்திலே அமைதியினால் அது அவருடைய உள்ளங்கள் நிரம்பி காணப்படும். இருந்தாலும் ஒரு அச்சமும் அவர்களிடத்திலே காணப்படும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரான் 8வது வசனத்திலே அறிவு படைத்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னால் எமது உள்ளங்களை வழிகெடுக்க செய்து விடாதே, வழிகேட்டிலே செலுத்தி விடாதே என்று நாங்கள் அறிவாளிகள் துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து அல் முஃமினூன் 60வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர்கள் கொடுக்கக்கூடியவற்றை அவர்கள் கொடுப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சிய நிலைமையிலே அவர்கள் கொடுப்பார்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பவற்றை. ஏன்? அல்லாஹ்விடத்திலேதான் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற அச்சத்தினால் அச்சத்தோடு அவர்கள் அவருடைய சதகாக்களை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தமது அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் தட்டி கழித்து விடுவானோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த அச்சம் ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் அவருடைய திக்ரின் போது உள்ளங்கள் அமைதியாகத்தான் இருக்கும். அச்சம் வருவதற்கான காரணத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அந்த சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் இந்த 4 பண்புகளையும் நன்கு உள்ளத்திலே ஆணித்தரமாக நாங்கள் பதித்து இந்த பண்புகளை உடையவர்களாக நாங்கள் மாறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.